இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் யார்கிட்டயா சண்டை போட்டிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்திருக்கும். அப்போ யாராவது வந்து நீ அவர்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்டால், அப்போ என்ன சொல்லுவீங்க? சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேசவே இல்லை அப்படிம்பாங்களா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, thereafter they didn't speak. thereafter they didn't speak. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, வீட்டை சுற்றி கேமரா இருக்குது. வீட்டை சுற்றி கேமரா இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து எதாவது காட்டுக்குள்ளேயே எங்கே இருக்கீங்க, சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ காட்டுக்குள்ளே இருக்கிறியே, பயமா இல்லையா அப்படின்னு கேட்டு நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் வீட்டை சுற்றி கேமரா இருக்குது, அதனால் எனக்கு எந்த பயம் இல்லைன்னு சொல்லுவீங்க. வீட்டை சுற்றி கேமரா இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்னா, there are cameras around the house. there are cameras around the house அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, சுருக்கமாக சொல்லணும்னா நான் போண்டி. சுருக்கமாக சொல்லணும்னா நான் போண்டி. போண்டினா கடனாளி. அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, நான் இப்போ கடனாளி ஆகிட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இலக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தான் போண்டி. சுருக்கமாக சொல்லணும்னா நான் போண்டி ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நீங்கள் சொல்லணும்னா, இன் எ நட்ஷெல் ஐ எம் பேங்க்ரப்ட். இன் எ நட்ஷெல் ஐ எம் பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, தற்செயலாக நான் அவனை சந்தித்தேன். தற்செயலாக நான் அவனை சந்தித்தேன். சப்போஸ் நீங்கள் எங்கேயா போயிட்டுருக்கும் போதில் ஒருத்தர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அதை பற்றி ஒருத்தர் கேட்குறாருன்னா, ஆமாம் நான் நேற்று போயிட்டுருக்கும்போது தற்செயலாக நான் அவனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தற்செயலாக நான் அவனை சந்தித்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இன்சிடென்ட்லி ஐ மெட் ஹிம். இன்சிடென்ட்லி ஐ மெட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, வேறு மாதிரி சொல்லணும்னா எனக்கு இது பிடிக்கல. வேறு மாதிரி சொல்லணும்னா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து திருப்பி என்ன நீ எனக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு சொல்லிங்க, வேறு மாதிரி சொல்லணும்னா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிங்களா. இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, இன் அதர் வேர்ட்ஸ் ஐ டோன்ட் லைக் திஸ். இன் அதர் வேர்ட்ஸ் ஐ டோன்ட் லைக் திஸ்.